வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. காலையில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அமைச்சரவை பட்டியல் வெளியிடாமல் அப்படியே அமைதியாக இருக்காரு. எப்படி இருந்தாலும் கேரளா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகுதான் அமைச்சரவை பட்டியல் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்ததுனால அந்த தகவலை அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். அப்படியே அவர் காதுக்கு போயிடுச்சு போல இருக்கு. உடனடியாக அந்த 9 பேருக்கு அமைச்சரவை யார் யாருக்கு என்னென்ன துறை அப்படின்னு சொல்லி மாலையில் அந்த லிஸ்ட் வந்துருச்சு. அந்த லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா மேம்போக்காக கொடுத்து வச்சிருக்காரு எல்லாருக்கும். ஆனால் இப்போதான் பயங்கரமா ரொம்ப டஃப்பா எல்லா துறைகளும் 9 பேருக்கு தான் கொடுத்துருக்காரு. இவரோடு சேர்ந்து 10 பேர், எல்லாரும் 2 துறைகள். ஒரு சிலருக்கு மட்டும் தான் ஒரு துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. நம்ம கீர்த்தனாவுக்கு தொழில்துறை, அப்புறம் கனிம வளங்கள் நம்ம கரூர் பிரபு அவருக்கு. மற்ற எல்லாருக்குமே 2 துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப பிரதானமான துறையாக இப்ப நேரடியாக டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்துகிற துறை எது அப்படின்னு சொன்னா அது கல்வித்துறை. அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா ராஜ்மோகன் ஒருத்தட்ட கொடுத்துருக்காரு. அவரும் ஒரு காலகட்டத்தில் இப்போ எங்களை மாதிரி யூடியூப்ல பேசிட்டு இருந்தவர் தான். அவர் ஒரு சேனல் வச்சிருந்தாரு. அந்த சேனல் தான் நிறைய கருத்துக்கள் போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் திடீர்னு விஜய் பக்கமா போய் ஆதரவா எல்லா விஜய் கூட்டங்கள்லையும் தாவேகா கட்சிக்காரங்களோட பயங்கரமா கூவிட்டு இருந்தார். அந்த கூவலுக்காக இப்போ அவருக்கு ஒரு துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, மந்திரி ஆயிட்டாரு. நமக்கு நண்பர் தான். ரொம்ப மகிழ்ச்சியான துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ் வளர்ச்சித்துறை, பேச்சுத்துறை, பேசிட்டே இருப்பார்ல, அதனால தமிழ் வளர்ச்சித்துறை கொடுத்துருக்காங்க. கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்பதான் அவருக்கு பெரிய டாஸ்கே அவருக்கு முன்னாடி இருக்கு. ஏன்னா அவர் பதவி ஏற்பதற்கு முன்பாகவே, இந்த புதிய அரசாங்கம் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிஎம் ஸ்கீன்னு ஒரு ஸ்கீமை நடைமுறைப்படுத்த சொல்லி ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. தலைமைச் செயலாளருக்கு வந்திருக்காது. அப்ப புதிய அரசாங்கம் பதவி ஏற்கவே இல்லை. வெற்றி பெற்று விட்டார்கள். தாவேகா ஜெயிச்சிருச்சு, 108 இடங்களை ஜெயிச்சிருச்சு. மற்ற எல்லாருமே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அரசாங்கம் யார் அமைய போறா, அரசாங்கம் அமைய போதா, ஜனாதிபதி ஆட்சியான்னு தெரியாத லெவல்ல கவர்னரே கோப்புகளை பார்க்க ஆரம்பிச்ச பிறகு தான் பிஎம் ஸ்டீன்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் என்னன்னா, நான் இருக்கிற கல்வி நிலையங்கள் எல்லாம் மும்மொழி கொள்கை பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, ரொம்ப காலமா ஓடிட்டு இருக்கு. இந்த ஸ்கீமை ஸ்டாலின் தலைமையான அரசாங்கம் கடுமையாக எதிர்த்து துரத்தி விட்டுருச்சு. இதெல்லாம் இங்கெல்லாம் வேலைக்காவது ஓடி போன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வேறு வழியாக மறுபடியும் அது இங்க வந்திருக்கு. இப்ப ராஜ்மோகனுக்கு அந்த துறை தான் அதற்கு பதில் சொல்லணும். இப்ப அவர் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அதை ஏத்துக்கிறாரா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாரா? பரவாயில்லன்னு சொன்னா இங்க மற்ற கட்சிகள், தமிழ் பேசும் நல்லுவர்கள் எல்லாருமே ராஜ்மோகன கல்விகளை ஊத்துவாங்க. கடுமையான எதிர்ப்பு வரும். விஜய் ஆட்சிக்கு அது பெரிய பாதகமா முடியும். ஏத்துக்காம திருப்பி அமைச்சா ஒன்றிய அரசாங்கத்துடைய கோபத்துக்கு விஜய் ஆளாவார், ராஜ்மோகன் ஆளாவார். இப்ப அவர் மதச்சார்பின்மை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது பல்ல காட்டிடும். இது ஒரு பெரிய செக் அந்த துறைக்கு இப்போது முதல் டாஸ்க் வச்சுட்டாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்ற இடத்துல அடுத்தடுத்த அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல. ஆனந்துக்கு ஒதுக்கப்பட்ட துறை நம்பர் 2ஆக இருக்கிற அந்த கட்சியில. ஆனால் அவர் ஒதுக்கப்பட்ட துறை நம்பர் 2 கிடையாது. அது சும்மா 4வது 5வது ஆள் கொடுக்கிறது. மிக முக்கியமான போர்ட்போலியோ அவருக்கு வழங்கப்படலை. ஆனால் சரியான போர்ட்போலியோவை கையில் எடுத்திருக்காரு ஆதவ். பொதுப்பணித்துறையும் விளையாட்டுத்துறையும். கடந்த முறை விளையாட்டுத்துறை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருந்துச்சு. பொதுப்பணித்துறையா இருந்தது ஒரு காலகட்டத்தில் துரைமுருகனுடைய நிரந்தர துறை, அதான் பிடபிள்யூடி அமைச்சர் தான் அவருக்கு பேரே. அப்புறம் கனிம வளங்கள் துறை மாறிட்டார், நீர்வளம் கனிம வளங்கள்னு போயிட்டார். இப்போ அதெல்லாம் பிரித்து நிறைய பேருக்கு மாற்றி விட்டுருக்காரு. டாக்டர் அருண்ராஜ், அவர் டாக்டர், அது பேசிக்காவே அவர் மருத்துவர் போல இருக்கு. அதனால மருத்துவத்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது ஏராளமான கோப்புகள் தேங்கி கிடப்பதாக சொல்லப்படுது. இவங்க அந்த துறையில போயிட்டு, ஏன்னா எல்லா துறைக்கும் போய் நிறைய சோதனைகள் நடத்துறாங்க, ஆய்வு கூட்டம் நடத்துறாங்க. இப்போ அவங்க துறை மட்டும் தான் பார்க்க முடியும். தாண்டி இந்த அமைச்சர்கள் கிட்ட இருக்கிற பல துறைகள், நிறைய துறை கொடுத்துருக்காங்க இல்லையா. இது இன்னும் சில நாட்களிலேயே வேறு அமைச்சரவை விரிவாக்கம் அடையும் போது இந்த துறையெல்லாம் புடுங்கப்படும். ஏதாவது ஒரு துறை தான் வழங்கப்படும். ஒன்று விளையாட்டுத்துறை இருக்கலாம், இல்லைன்னா பிடபிள்யூ துறை இருக்கலாம். இல்லை விளையாட்டுத்துறை மட்டும் கொடுத்துட்டு பிடபிள்யூ வேற யாருக்காவது கொடுக்கலாம் ஆதவ் கிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும். முதலமைச்சர் அவர் சில முக்கியமான துறைகளை கையில் வச்சிருக்காரு. எல்லா முதலமைச்சரும் வச்சிருக்க அதே துறை வச்சுக்கிட்டு கூடவே மகளிர் நலன் அவரே வச்சிருக்காரு, குழந்தைகள் நலன் அவரே வச்சிருக்காரு, அப்புறம் இளைஞர் நலன் அவரே வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் இந்த ஆட்சி காலத்தில் வேறு ஒரு அமைச்சர் இருந்தாங்க. அவரே அதை வச்சுக்கிட்டு அவர் ஒரு வேலையை பார்க்க போறாரு விஜய் அவர்கள். இது எல்லாத்தையும் விட இப்போது ஒன்றிய அரசினுடைய கரிசன பார்வை நம்ம எடப்பாடி மேல விழுந்திருக்கு.
என்னங்க அமைச்சரவை பட்டியல் பேசிட்டு இருக்கீங்க, எடப்பாடியை பத்தி சொல்றீங்கன்னா? ஆமா, ஏன் எடப்பாடியை பத்தி இப்ப நம்ம சொல்றோம்னா, அமைச்சரவை பட்டியல்ல அவர்கள், அதாவது அதிமுக பிரிந்து சென்றிருக்கிற தனி அணியாக இருக்கிற சி.வி. சண்முக வேலுமணி தலைமையிலான அந்த அணிக்கு கிட்டத்தட்ட 5-6 அமைச்சர்கள் தருவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மேயர்கள், வாரிய தலைவர்கள், இன்னும் சில பிற அமைப்புகள் அவங்க பொறுப்புகள் வருவதற்காக வேலைகள் செய்யறாங்க. இதுல யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதுன்றது ஒரு பக்கம் தனியா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய முட்டல் மோதல் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவர்களுக்கு டோக்கன் பணமாக மட்டும், குதிரை பேரத்தில் அவர்களுக்கு டோக்கன் பணமாக மட்டும் 500 கோடி ரூபாய்க்கு மேல் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் செய்திகள்ல உலா வந்துட்டு இருக்கு. இதோட உண்மைத்தன்மையை சிபிஐ தான் விசாரிக்கணும், ஒன்றிய அரசாங்கம் தான் விசாரிக்கணும். ஏற்கனவே இந்த அமைச்சர்கள் மீது, வேலுமணி மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது, வேலுமணி மீது, சி.வி. சண்முகம் மீது, சி.வி. சண்முகம் மீது மட்டும் எதுவும் பெரிய பஞ்சாயத்து இல்லை போல இருக்கு. ஆனா கிரிமினல் வழக்குகள் 2-3 இருக்கு. ஊழல் வழக்குன்றத விஜயபாஸ்கர் மேல, குட்கா விஜயபாஸ்கர் மேல இருக்கு. அப்புறம் இன்னொரு விஜயபாஸ்கர் மேல இருக்கு, கரூர் விஜயபாஸ்கர் மேல. அப்புறம் வேலுமணி மேல பல வழக்குகள் இருக்கு. பல அமைச்சர்கள் மீது ஏராளமான ஊழல் வழக்குகள் இருக்கு. இந்த ஊழல் சக்திகளை வைத்துக் கொண்டுதான் நம்ம விஜய் அவர்கள் தூய சக்தி ஆட்சி கொடுக்க போறாருன்னு எப்படி நம்புறது? இப்ப இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்பதை பாஜக தலைமை ரசிக்கலன்றாங்க இப்போது கிடைக்கிறது. அதனாலதான் பாஜகவுடைய கரிசன பார்வை, அமித்ஷா திமுக தானே அது, அமித்ஷாவுடைய கரிசன பார்வை எடப்பாடி மீது திரும்பி இருக்கிறதாக சொல்றாங்க. அதனால்தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே வரார். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனால்தான் வீரமணி இன்னும் 2-3 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் ஓடி வராங்க. பொதுக்குழு கூட்டி எப்படியாவது எடப்பாடியை தூக்கி அடிச்சிடணும்னு ஒரு பக்கம் ட்ரை பண்றாங்க. ஆனால் பொதுக்குழு என்பது பொதுச் செயலாளர் உத்தரவிட்டால் மட்டும்தான் கூட்ட முடியும். வருஷத்துக்கு 2 முறை கூட்டலாம், 6 மாசத்துக்கு ஒரு முறை. எமர்ஜென்சியாக பொதுக்குழு, ஏதோ ஒரு சூழ்நிலை, தலைவர் இல்லாம போயிட்டாரு, ஏதோ ஒரு பெரிய பிரளயம் வெடிச்சிருச்சு, அப்ப பொதுக்குழுவை, அவசர பொதுக்குழுவை 15 நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் போட்டு கூப்பிட முடியும். அதிமுக அது நடக்குமான்னு தெரியல. எடப்பாடி தரப்பு எல்லாருக்கும் போன் பண்ணி யாராவது கையெழுத்து கேட்டா போடாதீங்க, யாராவது கையெழுத்து கேட்டா, ஏன்னா பெரும்பான்மை உறுப்பினர்கள் கையெழுத்தோடு, செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்தோடு நீங்க பொதுக்குழு அழைப்பு விடுத்தால் வரலாம், பொதுக்குழு கூட்டலாம். அதனால கையெழுத்து வேட்டை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதை போடாதீங்கன்னு எடப்பாடி தரப்பு சொல்லிட்டு இருக்கு. இது தனி விஷயமாக இருக்கும்போது இன்னொரு பெரிய சிக்கலுக்குள்ளும் விஜய் கட்சிக்கு வருகிறது. என்ன சிக்கல் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜக ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கு. போஜராஜன் ஒருத்தர் அந்த ஊட்டி பக்கத்துல எங்கோ நின்று ஜெயிச்சிருக்காரு. 27 இடங்களை பெற்றார்கள். 26 இடங்கள்ல 7-8 இடங்களை டெபாசிட் அவுட், மீதி எல்லா இடங்களையும் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. மிக மோசமான தோல்வியை சந்தித்தது. இது வரைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பலமுறை தமிழ்நாட்டுக்கு வந்தார், கோயம்புத்தூர் சுத்திட்டே இருந்தாரு. பிரதமர் மோடி பலமுறை வந்தார். மத்திய ஒன்றிய அமைச்சராக இருக்கிற எல் முருகனே ஒரு தொகுதியில் நின்று தோத்து போயிட்டாரு. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாவும் ஆக முடியல, எம்எல்ஏவும் ஆக முடியல. ஆக மக்கள் பாஜகவை தமிழ்நாட்டில் துடைத்தெறிந்து விட்டார்கள். அதான் போன வாட்டியாவது ஏடிஎம்கே செல்வாக்கள் 4 இடத்துல ஜெயிச்சாங்க. இப்போ 1 ஆகி போச்சு. ஒத்த ரோசா அவர் எந்த முடிவுனா எடுக்கலாம், அவர் ஒருவர் தான் இருக்கிறார். இப்போ இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் கட்சியை வேரோடு மண்ணோடு அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுவது பாஜக. அப்படி இருக்கும்போது அவர்கள் அதிகாரத்துக்கு வருவதை விரும்பாது. அவங்க கால் பதிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளால ஆட்சியை பிடிச்சாங்க. அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியை, பல ஆண்டுகள் ஆட்சியை ஒழித்து கட்டி காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. அதுவே பாஜகவுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ இருந்ததுல 1 எம்எல்ஏ தான் பாஜக. ஆனால் காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள், 18 எம்எல்ஏ இருந்தாங்க. கழுதை தேதி கட்டரும்பாய் இப்ப 5 ஆகி போச்சு. அந்த 5ம் தாவேகாவோடுக்கு முதல்ல துண்டு போட்டு 2 பேர் மந்திரி வாங்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்ப இவர்கள் காங்கிரஸ் மந்திரியா சபையில இணைவதை பாஜக மேலிடம், ஒன்றிய அரசாங்கம், அமித்ஷாவோட அந்த பார்வை, அவர்கள் இதை ரசிக்கவில்லை என்கிறார்கள். இதுவும் அவர்களுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். ஒருவேளை அதெல்லாம் இல்லை, நான் என் இஷ்டத்துக்கு தான் பதவி கொடுப்பேன் அப்படின்னு விஜய் முரண்டு பிடித்து காங்கிரஸிலிருந்து 2 பேருக்கு மந்திரி சபையில பதவியோ, பிரிந்து வந்தவர்களுக்கு மந்திரி சபையில பதவியோ கொடுத்தால், ஏன் சி.வி. சண்முகம் கோவம்னா, அவங்க எல்லாம் அமித்ஷாவுடைய ஆளுங்க தான். ஆனா வெளியே இல்ல, இப்ப நாங்க ஒட்டுமுறை உறவும் இல்லை, பாஜகவோடு எங்களுடைய உறவை துண்டித்து விட்டோம்னு பொது வெளியில அறிவிச்சிட்டார். இத அமித்ஷா திமுக, அதாவது அமித்ஷா அவர்கள் ரசிக்கலன்றாங்க. அதனால விரைவில் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த நேரத்தில் வென்றாலும் ஐடி டிபார்ட்மெண்ட்டோ, இடியோ,
களமிறங்கலாம். அவங்க நேரடியா அமைச்சர் ஆனா கூட தலைமைச் செயலகத்திலே போய் சோதனை நடத்தலாம். ஏன்னா ஏற்கனவே அப்படி நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் போதோ நடந்திருக்கு, ஓபிஎஸ் முதல்வராக இருக்கும் போதோ நடந்திருக்கு. அந்த அவருடைய அவைக்கு பக்கத்துல, அந்த ரூமுக்கு பக்கத்துல தலைமைச் செயலாளருடைய அறையே ஐடி டிபார்ட்மெண்டால, உள்துறை அமைச்சகத்தால அந்நிய செலாவணி மோசடின்னு சொல்லி போய் சோதனை போட்டாங்க. ராம்மோகன் ராவ்னு சொல்லி ஒருத்தர் தலைமைச் செயலாளர் இருந்தார். அவருடைய அறை சோதனை போடப்பட்டது. ஏராளமான ஆவணங்கள் எடுக்கப்பட்டுச்சு. இது ஆட்சியில் இருக்கும் போதே நடந்துச்சு. இதையெல்லாம் பாஜக, ஒன்றிய அரசாங்கம், அமித்ஷாவுடைய உள்துறை நிச்சயமாக வருங்காலங்களில் அதை செய்வாங்க. இதை ஏன் ரசிக்கலைன்னா, காங்கிரஸுக்கு அவங்க அதிகார பதவி கொடுக்கறத விரும்பல. ஒருவேளை கொடுத்தா இதெல்லாம் நடக்கும். விஜய் அதை செய்வாரா? இது பெரிய சிக்கல்ல இருக்காரு அவர். அதனாலதான் ஏற்கனவே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பதவி ஏற்று 5 நாள் 6 நாள் ஆயிடுச்சு, இதுவரையும் அமைச்சர்கள் இலாக்கா ஒதுக்காத அதிகாரிகள் ஆட்சி நடக்குது அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே பதட்டப்பட்டு பதவிக்கு கொடுத்தவங்களுக்கு இப்ப போர்ட்போலியோ ஒதுக்கிட்டார். அவர்கள் செயல்பாடுகளை இன்னும் நம்ம என்னென்னது பொறுமையா பார்த்துதான் பேசணும். இது இப்படியாக போகுது. டாஸ்மாக்ல 717 கடைகளை இவர் நீக்குவதாக சொன்ன பிறகு, மூடுவதாக சொன்ன பிறகு டாஸ்மாக் ஊழியர்கள் மத்தியில பெரும் குழப்பம். அவங்க எல்லாம் இப்ப 4000 கடைகள் இருக்கு, இதை மூடினீங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, எங்க அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேறு வேலை கொடுங்க, இல்லைன்னா நீங்க என்ன மூடுறது, நாங்களே 4000 கடத்தையும் மூடுவோம், உங்களுக்கு வருமான இழப்பு ஏற்படுத்துவோம் அப்படின்னு அவங்க பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல இடங்கள்ல பேட்டியும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவருக்கு என்னடா பண்றது, தேன் கூட்டுல கை வச்சிட்ட கதையா இருக்காரு. இப்ப என்ன செய்வதுன்னு தெரியல. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எந்த இடத்துக்கு கொண்டு போய் அவரை முடிக்க விடும்? அமித்ஷாவுடைய கோபத்துக்கு விஜய் ஆளானால், ஏற்கனவே சிபிஐ வழக்கு ஒண்ணு இருக்கு, 41 பேர் மரண வழக்கு, அது முடிக்கப்படாம அப்படியே தொங்கல்ல இருக்கு. இன்னொன்னு, இப்ப ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோ போட்டேன், குதிரை பேர வழக்கு, யானை பேர வழக்கு சிபிஐ நிச்சயமாக கையில் எடுக்கும்னு. இந்த வழக்குக்கு மிக முக்கியம் லீமா ரோஸுடைய ஆட்டம் தான். அவங்க தான் உள்ள இவ்வளவு பணங்களையும் லாட்டரி பணங்களை கொடுத்துருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்பி இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஒன்றிய அரசாங்கம் இங்க காசு கொடுக்குற மாதிரி அங்க எங்களுக்கு நீ எவ்வளவு கொடுப்பேன்னு பேரம் பேசிட்டு பணத்தை வாங்கிட்டு இங்க வேடிக்கை பார்க்கும், இல்லைன்னா நேரடியா குடுமையை பிடிக்கும். இதுல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அதை நம்ம பார்க்க தான் போறோம். எப்படி இருந்தாலும் லாட்டரி நபர்களுடைய அதிகார அந்த பசிக்கு இரையாகி விட்டார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ லால்குடியில அந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு எந்த அம்மாவை லால்குடியில ஜெயிக்க வச்சார்களோ அதே லால்குடியில லீமா ரோஸ் ஒழிக, துரோகி ஒழிகன்னு கோஷம் போட ஆரம்பிச்சாங்க. அந்த லால்குடியிலே அதிமுக சேர்ந்தவர்கள், எடப்பாடி ஆதரவாளர்கள் லீமா ரோஸை பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா திட்ட வேண்டிய எடப்பாடி லீமா ரோஸ் பேரை கூட சொல்ல மாட்டார். அவங்க பதவியை கூட பறிக்கல. அவங்களுக்கு ஏதோ மகளிர் அணியில இணை மாநில லெவல்ல பொறுப்பு கொடுத்தாரு. எல்லார் பதவியும் பறிச்சிட்டாரு. வேலுமணி, நம்ம தங்கமணி, இந்த மணி, அந்த மணி, எல்லா மணி பதவியும் பிடிங்கிட்டார். ஆனால் லீமா ரோஸ் பதவியை மட்டும் பிடுங்கவே இல்லை. என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. இதன் பின்னணியில் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. தெரியும், அதையே நம்ம போய் பேசுவானே, அதையே நம்ம வாயால சொல்லுவானே. ஆக எடப்பாடி இப்போ திரிசங்கு சொர்க்க நிலைமையில இருந்தா கூட அவருக்கு அமித்ஷாவுடைய தயவு இருப்பதால் தான் எப்படியும் கட்சியை தன் பக்கமா வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு செய்திருக்கிறார். இது எதை நோக்கி நகர போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அமைச்சர்களுக்கு இலாகா கொடுத்துட்டு அவங்களை விரட்டி எப்படி ஒரு வேலை வாங்க போறார் முதலமைச்சராக விஜய் என்பதும் தெரியல. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அதை மட்டும் நம்ம பார்க்க போறோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. உங்களுடைய அன்பான சப்ஸ்கிரிப்ஷன் இந்த கோடங்கி வாய்ஸ் சேனலை மேலும் மேலும் மெருகேற்றும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலை நீங்க ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோவுக்கு நான் வருவது வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.